என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை மறுபடியுமாக அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் நாம் குமாரின் சாயலாக மாறுவது எப்படி என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வாரம் நாம் கடவுளின் விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுவது, பிதாவின் திட்டம் என்ன, இதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம் முதலாக இப்படியாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதை கேட்பதற்கு கடுமையாக இருக்கும், பயமாக இருக்கும். ஏனென்றால் நாம் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறோம். ஆனாலும் பிதாவின் சித்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், அறிந்து கொள்ளவில்லை என்றால் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் இங்கு திட்ட தெளிவாக சொல்லுகிறார். ஆதலால் இந்த பகுதியிலே வரும் மற்ற வசனங்களை நாம் தியானிக்கும்போது தேவனுடைய எதிர்பார்ப்பு மனித குலத்தினிடத்தில் என்ன என்பதை ஆழ்ந்து சிந்திக்கும்போது அந்த ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். 22வது வசனம் தொடங்கி இப்படியாக போகிறது. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளால் தான் முடியும். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? 23வது வசனத்திலே பார்ப்போமானால், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது நமக்கு திகைப்பாக இருக்கும். தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம், ஆனாலும் ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரர்கள் என்று ஏன் சொல்லுகிறார் என்று பார்ப்போம் என்றால், அவருடைய எதிர்பார்ப்பை நாம் செய்யவில்லை. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை ஓட்டுகிறோம். அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது பிசாசுகள் அலறி ஓடும். ஆனால் நாம் அவருடைய சீடர்களைப் போல் ஆனோமா? இதுதான் நாம் நமக்குள் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. ஏனென்றால் 24வது வசனம் முதல் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஸோ பிதாவுடைய சித்தம் என்று பார்க்கும்போது அது என்ன என்று கேட்டால், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ. நாம் கேட்கிறவர்களாக மட்டும் இராமல் செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒரு உலகத் தகப்பன் தன் பிள்ளைகள் நன்றாக படித்து அவர்கள் காலிலே நின்று எதிர்காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள் என்று வாஞ்சிக்கிறான். அதுபோல நம்முடைய பரம தகப்பன் நாம் நம்முடைய காலிலே பரத்திலே நின்று அவர் கொடுக்கும் பொறுப்புகளை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. நாம் படிக்க வேண்டும், அவரை போல் இருக்க வேண்டும், அவருடைய சாயலாக மாற வேண்டும். இதையெல்லாம் நாம் நடப்பிக்க வேண்டும் என்றால் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். பிதாவின் சித்தம் என்ன?
அவர் சொல்லிக் கொடுக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை நன்றாக படித்து அதன்படி நடந்து நம்மை காண்கிறவர்கள் அவரை காண வேண்டும். இயேசுநாதர் சொன்னார், என்னை காண்கிறவன் என் பிதாவை கண்டான். நம்மை காண்கிறவர்கள் இயேசுநாதரை காண்கிறார்களா என்கிற ஒரு கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ளும் போது நமக்குள்ளே இருக்கும் குறைபாடுகளை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். அதை ஆவியானோருடைய உதவியின் மூலமாக நாம் மேற்கொள்ளும் போது சிறிது சிறிதாக நாம் அவருடைய சாயலாக மாறுவோம். அதைத்தான் அவர் வாஞ்சிக்கிறார். அடுத்தது 25வது வசனத்திலே, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை அனுமதிப்பார். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும், அவர் மேல் சார்ந்திருக்கிற நம்பிக்கை பலப்பட வேண்டும், எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள கூடிய ஒரு இருதயம் நமக்கு வர வேண்டும் என்பதனால் இவற்றையெல்லாம் அவர் அனுமதிப்பார். பேதுருவையும் புடைக்க சாத்தானையும் அனுமதித்தார். அதன் பிறகு பேதுரு பலப்பட்டார். அதே போல ஆண்டவர் இவற்றையெல்லாம் அனுப்பும்போது நாம் அவற்றை சந்தித்து அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கும்போது நம்முடைய கட்டிடம் நல்ல ஒரு அஸ்திபாரம் போட்ட கட்டிடமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்திருக்கிறவன் கேட்டதை செய்கிறவன் நிலைப்பான். செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதி ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி நாம் எப்படி நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு நன்மை தீமை அறிகிற அறிவை அனுமதித்த கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்று பார்ப்போமானால், அவர் தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். இதை நாம் பயிற்சியினால் செய்ய வேண்டும். நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நீதி நேர்மை நியாயமுள்ள கடவுள் நம்மை நீதி நேர்மை நியாயத்தோடு நடக்க வாஞ்சிக்கிறார். அவற்றை நாம் செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் நன்மையையும் தீமையையும் வேறு பிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அவர் எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம் முதல் இப்படியாக நமக்கு தெரிவித்திருக்கிறார். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. காலத்தை பார்த்தால் நாம் போதகராய் இருக்க வேண்டும். ஆனாலும் நாம் சரியாக அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சிறு பிள்ளைகளாக பால் உண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பால் எதற்காக கொடுக்கிறார்கள் என்றால் ஜீரணமாகாது என்ற காரணத்தினாலே சிறு பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து வளர்ப்பார்கள். ஆனால் குழந்தை வளர வளர அவை முட்டை, உருளைக்கிழங்கு மற்றும் பருப்பு வகைகள், கீரை வகைகள் இப்படியாக போய் சத்துள்ள உணவை ஜீரணிக்க கற்றுக்கொள்ளும். அதே போல் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், பால் உண்ணுகிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நாம் நீதியின் வசனத்திலே நல்ல பழக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானது நீதி, நேர்மை, நியாயம். இதை நாம் எப்பொழுது கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் குழந்தை பருவத்திலிருந்து நல்ல ஒரு வாலிப பருவத்துக்கு வந்ததாக அவர் எண்ணுகிறார். பால் உண்ணுகிற பருவத்திலிருந்து நல்ல ஒரு ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாகவும் செரிமானம் செய்கிறவர்களாகவும் இருப்போம் என்று எண்ணுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், பலமான ஆகாரமானது
நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். பல ரகசியங்களை இந்த 14வது வசனத்திலே அவர் நமக்கு கூறியுள்ளார். பலமான ஆகாரமானது என்ன என்று பார்க்கும்போது, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க, நன்மை இது தீமை எது என்பது பயிற்சியினால் நாம் பகுத்தறிய வேண்டும். ஏனென்றால் நன்மை தீமையை நாம் பகுத்தறியாவிட்டால் நாம் நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா என்று கூட தெரியாது. ஆண்டவர் இதற்கு முன்பாகவே பார்த்தோம், நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அப்படி நாம் செய்ய வேண்டுமென்றால் நன்மை தீமையை நாம் பகுத்தறிய கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது தானாக கற்றுக்கொள்ள முடியாது, அதை முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யும் ஞானோதயங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். ஞானம் தேவை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு நாம் பயப்படும்போது ஆண்டவர் ஆவியினாலே நமக்கு எது நல்லது, எது கட்டது, எது கெடுதி என்றெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்பொழுது நாம் நன்மையை செய்ய வேண்டும், தீமையை நிராகரிக்க வேண்டும். அதை தவறும்போது மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்போது, குற்றமில்லாத ஒரு நிலைக்கு வரும்போது அவர் நம்மை உபயோகப்படுத்தி கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்த இந்த கோட்டிலேயே செல்லுங்கள் என்கிறார். அதற்கு நாம் எது பாவம் எது பாவமில்லை என்கிற ஒரு சில காரியங்களை பிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையே செய்ய வேண்டும், தீமையை நிராகரிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் அதை பிரிக்கும்போது நமக்கு அந்த தெளிவு வர வேண்டும். பரிசுத்தத்தை வெண்மையாக பார்க்க வேண்டும், அசுத்தத்தை கருப்பாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெண்மையிலே பயணிக்க எத்தனிப்போம். ஆனால் நமக்கு கருப்பாகவும் பார்க்க தெரியவில்லை, வெள்ளையாகவும் பார்க்க தெரியவில்லை, எல்லாவற்றையும் சாம்பல் நிறத்திலே பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த நேர்கோடு நமக்கு தெளிவாக தெரிய வாய்ப்பில்லை. அப்பொழுது நம்மை அறியாமல் நாம் கோடு தெரியாததினாலே போகக்கூடாத ஒரு திசைக்கு போய் விபத்திலே மாட்டிக்கொள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கும்? நம்முடைய முன்னேற்றம் தடைப்படும். சில சமயங்களில் அந்த விபத்து அதிகமாக இருந்தால் அதிகமான நாட்களை நாம் இழந்து விடுவோம். கர்த்தருடைய வாஞ்சை என்னவென்றால், நன்மை தீமை அறிகிற அறிவு அவர் மனித குலத்துக்கு மட்டும்தான் கொடுத்தார். ஏன் கொடுத்தார் என்றால், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நாம் வர வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் அவர் சொன்னார், ஆதியாகமம் 3:22 இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். ஆகலாம், கடவுளைப் போல் ஆகலாம், லாம் லாம். ஆனால் ஆகப்போகிறோமா என்பது, நாம் இந்த பலமான ஆகாரத்தை நன்மை தீமை பிரித்து நன்மையை செய்யும்போது, தீமையை நிராகரிக்கும் போது நம்மை காண்கிறவர்கள் இறைவனை காண சாத்தியமாயிருக்கும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசுநாதர் சொன்னார். நம்மை காண்கிறவர்கள் இயேசுநாதரை காண வேண்டுமென்றால் இந்த பயிற்சியிலே நாம் முன்னேற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய இதர பகுதிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் யூடியூபிலே நரேந்திரநாத் என்கிற விலாசத்திலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.